நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் இன்னொரு அவங்க காலத்தில் நடந்த சம்பவம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து ஓவரா கொஞ்சம் புகழ்றாரு. ஓவரா என்ன செய்யறாரு? உங்களை மாதிரி அப்படி உண்டா இப்படி உண்டா, என்ன புகழ்ந்தார் ஹதீஸ்ல வரல, ஆனா புகழ்ந்தார்னு வருது. கொஞ்சம் அளவுக்கு மேல என்ன செய்யறாரு இவரு? ஒரு ஆள் இன்னொரு ஆளை புகழ்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல அது விழுந்துருச்சு. விழுந்தோன்னு என்ன செய்யறாங்கன்னா, கத்தாத்த ஊனக்க சாஹிபிக்க, உன்னுடைய தோழருடைய கழுத்தை முறிச்சிட்டிய, புகழ்றேன்னு சொல்லி ஆளை கொண்டு விட்டியடா. புகழ்றது கொள்றான், அதுவும் நாசமா போயிருவான்ல. ஒழுங்கா இருக்கிறவன் எல்லாம் கெட்டழிஞ்சு நாசமா போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த இருக்கிறவன் பார்த்து விட்டு அவனை ஏற்றி விடுறதுதான். அவன் பாட்டு சும்மா போய்கிட்டே இருப்பான். அவனை ஏற்றி விட்டவன் என்ன வாயினு இஹ்லாஸ் எல்லாமே மனக்கணை இருக்கணும். அவனை புகழ்ந்துதான் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? அரசியல்வாதி கெட்டு போனது காரணம் அதுவா தான் இருக்கும். அறிவாளிகள் எல்லாம் கெட்டு போறது காரணம் அதுவாகத்தான் இருக்கும். ஒரு செல்வந்தர் எல்லாம் கெட்டு போறான் பாருங்க, சும்மா யாருக்கும் தெரியாம தான் கொடுத்துக்கிட்டு இருப்பான். போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்களா, வல்லல அவர் இப்படின்னு அவனுக்கு செய்தான் இறக்கிறோம். அதுக்கப்புறம் புகழ் இருந்தா தான் கொடுப்பான். நல்லா இருக்கிறவங்க கெட்டு போறது எங்க? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கத்தாத்த ஊனக்க சாஹிபிக்க, உன்னுடைய நண்பனின் கழுத்தை முறித்து விட்டாயே, காலி பண்ணி விட்டியா, புகழ்ந்து காலி பண்ணிட்டியேங்கிறாங்க. சொல்றாங்க, மன்கான மின்கும் மாதிஹன் லா மஹாலத்த, அது அவசியமா புகழ்ந்தே ஆகணும் என்று தேவைப்பட்டால், சில நேரத்தில் புகழ வேண்டிய அவசியம் இருக்கும், சில நேரத்தில் என்ன செஞ்சாவனு புகழ வேண்டிய அவசியம் தேவை ஏற்படும். அப்படி ஏற்படுமையானால் எப்படி புகழணும் தெரியுமா? சொல்லியக்குள் அவன் சொல்லணும், அஹசிபு ஃபுலானன், நான் இவனை பற்றி இப்படி நினைக்கிறேன், வல்லாஹு ஹசிபுஹு, அவனை பத்தி சரியான முடிவு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நான் அவனை ஒரு ஒழுக்கமான சீலர் என்று நினைக்கிறேன், ஆனால் அல்லாஹ்வுக்கு தான் உண்மையானது தெரியும். சேர்த்து சொல்லணுமா? எப்படி சொல்லணுமா? ஒரு ஆளு நல்லவன்னு சொல்றதா இருந்தா சொல்லிக்கலாம், சேர்த்து சொல்லணும். எப்படி? எனக்கு இப்படி நல்லவன்னு தெரியுது, ஆனா அவன் நல்லவனா இல்ல அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ ஒருத்தனை பத்தி நல்லவன் அவுலியா மகான் என்ன வேண்டாலும் சொல்லிக்க, சொல்றதா இருந்தால் என்ன சொல்லணும்? எனக்கு அப்படி தெரிகிறது, ஆனால் வல்லாஹு ஹஸீபுஹு, அல்லாஹ் தான் அவனை பற்றி தெரிஞ்சவனாக இருக்கிறான். வலா உஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹ்ட்ட நல்லவன் என்று எவனை நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நல்லவன் என்று தெரிகிறது என்று சொல்லுவனே தவிர அல்லாஹ்விடத்தில் நல்லவன் என்று சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆளை நம்ம நல்லவன் என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? என் பார்வைக்கு நல்லவனா தெரிகிறான், பொய்யாவும் இருக்கலாம், இறைவன் என்று நல்லவன் ஆயிட்டான், அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவர் என்னங்க பெரிய ஒழுக்கத்தை தக்வா தாரிகன்னு கூட சொல்லிக்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி சொல்லணும்? நான் பார்த்த வகையில் அவர் இறையச்சம் உடையவராக தென்படுகிறார், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் இறையச்சம் உடையவராக என்றால் எனக்கு தெரியாது, மாத்தமாவும் இருக்கலாம். நான் இறையச்சம் உடையவராக நினைத்த ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் இல்லாதவராக இருக்கலாம். இப்படி சொல்லணுமா? லா உஸக்கி அலல்லாஹி அஹதா, நான் யாரையும் அல்லாஹ்விடத்தில் நல்லவன் என்று சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவேன்? அஹசிபு கதாவ கதா, இன்னென்ன மாதிரி நான் நினைக்கிறேன்னு சொல்லணும். அதுவும் எப்ப சொல்லணும்னா, இன்கான யஅலமு ஸாலிக மின்ஹு, அந்த மாதிரி வெளிப்படையான செயல் உனக்கு தெரிஞ்சா தான் சொல்லணும். பொய்ய சொல்றவும் கூடாது. ஒரே தொழுகை பார்த்து மூழ்கி கிடக்கிறாரு, யாரும் ஏமாத்த மாட்டேங்கிறாரு, கோல் சொல்லி நீங்க கேட்டதே இல்ல, புறம் பேசி கேட்டதே இல்ல, இப்படி நல்லதையா நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? இவர் ஒரு நல்ல மனிதர், இவர் ஒரு இறைநேசராக எனக்கு தெரிகிறார், அதை சொல்லிட்டு எப்படி சொல்லணும்? ஆனா அல்லாஹ்ட்ட இவர் இறைநேசர் என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிகிறது இறைநேசர் என்று, இவர் நிஜமான இறைநேசரா என்று எனக்கு தெரியாது, என் கண்ணுக்கு இறைநேசராக காட்சி தருகிறார் என்று சொல்லலாமே தவிர அது கரெக்ட் என்று சொல்லிடக்கூடாது. நான் 100% அடித்து சொல்றேன்னு சொல்லிடக்கூடாது. வல்லாஹு ஹஸீபுஹு, அதை தீர்மானிக்கிறது அல்லாஹ் என்று சேர்த்து சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 2662வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதரை நல்லவரு மகானு பெரியார் என்றெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு முடியவே முடியாது.